ஹே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து மேல்பட்டை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து ஒயர்லெஸ்க்கு நம்ம மேலே தனியாக ஏறணும் போல். நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா நம்ம இன்றைக்கி நைட்டே இங்கே செங்கம் போய் இறங்கி ஆகணும். ஸோ அங்கே ஸ்டேக்கான விஷயத்த என்ன எதுன்னு பார்க்கணும். ஆனால் நைட் ஆகிடுச்சு. நைட் எந்த இடத்துலையும் இந்த கேப்பில் நம்மளால் தங்க முடியாது. ஸோ எடுத்தால் போயிடணும். ஸோ அதனால் நம்ம பார்க்கணும் மேலே ஏறுறதா வேணாமான்ட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லோப்பாக இருந்தாலும் நான் சீக்கிரமாக கீழே இறங்கி ஸ்டேக்கான விஷயத்தை என்ன இதுன்னு பார்த்தா தான் இன்றைக்கி சர்வை பண்ண முடியும். நாளைக்கு திருவண்ணாமலை போயிட்டோன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸ்டேக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக ஈஸியாக. ஸோ அதுதான் கைஸ், இதுதான் மேல்பட்டு. இங்கே ஆக்சுவலாக எல்லாமே வந்து உழுது வச்சுருக்காங்க. எல்லோரும் அறுவடை பண்ணி அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் பெருசாக ஒன்றும் க்ரீனிஷாக இல்லை. பட் நிறையா ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். வீடியோகிராஃப் பண்ணி போய் காட்டுற அளவுக்கு எதுவுமே இல்லைன்றனால எதுவும் பெருசாக பண்ண முடியலை. பட் நேற்று போன வரைக்கும் தான், அவ்வளோதான் கைஸ். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் கிளைம்பிங்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி மலையிலலாம் ஏறணும். இல்லாட்டி ஏறவே கூடாது. ஏறலாம், பட் ரொம்ப டயர்டாகிடும். கண்டினியூஸ் ரைட் பண்ணுறவங்க இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். அதுதான் விஷயம். கண்டினியூஸ் ரைட் பண்ணுறவங்க மட்டும் கிளைம் பண்ணாதீங்க. வெறும் கிளைம் மட்டும் பண்ணுறீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூஸ் ரைட் பண்ணுறவங்க வந்து கிளைமிங்கை வந்து இது பண்ணுறது கொஞ்சம் பெட்டர், அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அதுதான் கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இங்கேயே மணி 3. கீழே இறங்குறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக கீழே இறங்கிடணும், நடுவில் மாட்டிக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஷோராக ஸ்கிப் பண்ணுறதுல தான் உறுதியாக இருக்கணும். இதே குரூப்பாக வந்துருந்தோன்னா அதோட இதே வேறு. நம்ம செட்டாக சேர்ந்து எங்கேயாச்சும் ஒரு ஸ்டே போட்டுடலாம். பட் தனியாக காட்டில் ஸ்டே பண்ணுறதுன்றத கொஞ்சம் யோசிக்கணும். பட் இன்னொன்று என்னென்னா, நானும் அதுக்கு ட்ரெயின் ஆகணும். இன்னும் நாட் ட்ரெயின் ஒன். பட் அதனால தான் வந்து நான் இப்போ போகிறேன். ஸோ சீக்கிரமாக அடுத்த செட்டுக்கு நம்ம என்ன இதுன்னு சொல்லப்போம். அடுத்தடுத்த இதுக்குள்ளெல்லாம் நான் ட்ரெயின் ஆகிடுவேன்னு நானே நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையாவே பண்ணுவோம். நம்ம ட்ரிப்பில் நம்மளோட ஜேர்னியில் ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பில் இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளோவா இருக்குது. அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நான் ரைடை கண்டினியூ பண்ணுறேன். கீழே போய் அப்பப்போ சாஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த தலையை வேறு அப்பப்போ நிப்பாட்ட வேண்டியது. ஸோ கட்டிட்டு தான் மற்ற வேலையை நான் பார்க்கணும். ஏன்னா உடஞ்சி வேற போச்சு. இது இல்லாமல் நிறைய காட்டி வேறு நடந்துச்சு இதுங்களுக்கு இதில். ஸோ அதான் கைஸ், நான் இப்போ ரைட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதனால் பாய். ஸோ ஃபைனலி கைஸ், மேட்டுப்பட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது விஷயத்தை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாதுன்னு போயிடுச்சு கொஞ்சம். ஏன்னா திருப்பி கீழே இறங்கும் போது டைம் ஆகிடும், நடுவில் மாட்டிப்போம். நைட் டைமில் காட்டு பக்கத்தில் என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம இறங்க போகிறோம். இன்னொரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது செங்கமுக்கு. ஸோ இறங்கிட்டோன்னா மேட்ரு சால்வ். ஸோ இதுக்கப்புறம் மேடெல்லாம் கடந்தாச்சு, ஸ்லோப் மட்டும்தான். ஸோ
ஸ்லோப்பில் சருன்னு போயிடலாம். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போங்க. ஏன்னா ஒரே ஒரு மேடு இருக்குன்னாங்க. இது எப்படி இருக்க போதே தெரியலை. நம்ம மேடை மட்டும் நடந்துட்டா வேலை முடிஞ்சுது. எவ்வளோ மேடை கடந்துட்டோம். இதுவும் ஒரு மேடு, அதையும் கடந்துடுவோம். கடந்துட்டு பார்ப்போம். இந்த முதல்ல இவன் தலையாட்டியை முதல்ல நிப்பாட்டணும் காய்ஸ். தலையாட்டிக்கிட்டே கீழே வந்துடுது. பாய். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு வரேன். எங்களுக்கு தன்னால் ஆசை சாவடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு போயிட்டு இன்டர்நெட் செக் பண்ணலாம்.